நீங்க தமிழ்ல பார்த்தது உண்மையான விஷயம் தான். ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாயிருச்சு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சு. நீங்க லைவ் வர முடியாம நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போதுமே நான் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான், அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லேப்டாப் இஷ்யூ அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீடியோ வரல. லைவ் வரல. நம்மளோட வீடியோஸ் வந்து அவுட் ஆகல. ஏன் அவுட் ஆகல? நமக்கு வந்து லேப்டாப் இஷ்யூ இருந்துச்சு. பேசிக்கா இப்ப நான் அந்த வீடியோ மேக் பண்ணும்போதும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பவர் போயிட்டு வந்துருச்சு, திருப்பி லேப்டாப் ஆஃப் ஆயிட்டு வந்துருச்சு. அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிளுக்கு மீறி தான், அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் மீறி தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். பட் ஆனா அந்த அப்டேட் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது உண்மையிலே இம்பாக்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலே அது இம்பாக்டா இல்ல. இல்ல நீங்க வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற சப்போர்ட் அது இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு நானும் சப்போர்ட்டும் கொடுத்து பார்த்தேன். அதுவும் இம்பாக்ட் இல்ல. இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சா தப்பா இருந்துச்சா, இப்ப இன்னைக்கான கொஸ்டின் அதுதான். இப்ப அதைத்தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு 11 நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி தெரியும் நினைக்கிறேன், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, அதுல எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதுல வந்து ஒரு 2.3 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல ஒரு அப்டேட் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக வரும் அப்படின்னு கொடுத்த அப்டேட் தான் சார்ட்ல வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா. இப்ப நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட் தான் 25,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,800 வரைக்கும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு கொடுத்த அப்டேட் தான் சார்ட்ல வரைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து அது நான் எடுக்கும் போதே அது என்ன டேட் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 25ஆம் தேதி 26ஆம் தேதி அந்த டேட்ல 25,000 பிரேக் ஆச்சுன்னா 24,800 வரும் அப்படிங்கறத அப்டேட். 800 வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா 800 வந்துச்சு. கரெக்டுங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 800 வந்துச்சு. இப்ப 800 பிரேக் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஹீரோ எக்ஸ்பைரி எங்க நடக்கும், ஹீரோ ட்ரேட் எங்க நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இது 2வது வீடியோ. இப்ப அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இப்ப அது ஓகே. இப்ப அது ஓகே. அதுக்கப்புறமா லைவ்ல இருந்தோம். இதுக்கப்புறமா லைவ்ல இருந்தோம். பட் ஃபுல்லா பாருங்க. சார்ட்ல வரைஞ்சிட்டாங்க. இப்ப மிகப்பெரிய மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. சப்போர்ட்ல இருந்து மேல போயிடும் அப்படிங்கிற அர்த்தங்கள் கிடையாது. இப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா கீழே வரணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அது பிரேக் ஆனா திருப்பி ஒரு ட்ரெண்டி மார்க்கெட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். வியாழக்கிழமை நடக்கல அப்படின்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நடந்தே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். அதே மாதிரி நடந்துச்சு. இப்ப திருப்பி சொல்றேன், மார்க்கெட் வந்து பேரிஷ் மார்க்கெட் ஆயிருச்சு. ஏன் பேரிஷ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட் ஆயிருச்சு. இன்னைக்கு 28ஆம் தேதிக்கு அப்புறம், கரெக்ட்டுங்களா? 28ஆம் தேதிக்கு அப்புறம் பேரிஷ் மார்க்கெட் ஆயிருச்சு. பட் ஆனா இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு லைவ்ல கிடைச்சிருக்கும். எது கால் ஆப்ஷனா இருக்கா, எங்க இருந்து எங்க பார்க்கணும், வியாழக்கிழமை நீங்க எந்த வியூஸ் எப்படி இருக்கணும், வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும், நான் சொல்றேன் பாருங்க. வியாழக்கிழமை நடக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன கிழமையில நடக்கும் அப்படிங்கிற கூட சொல்லியிருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க, டேட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. பட் ஃபுல்லா பார்ப்போம் அந்த வீடியோ. மார்க்கெட் ஆயிருச்சு, 25,000 கீழே வந்துருச்சு. 25,000 கீழே வந்தாலே அது பேரிஷ் மார்க்கெட். இப்ப நம்ம எப்படி புல்லிஷ் மார்க்கெட் 25, 100, 150, 200க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அப்படி 200க்கு மேல சஸ்டெயின் ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் முன்னாடி போட்டிருப்பேன். 2 அப்டேட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 24,800 அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட். ஒருவேளை 800 பிரேக் ஆச்சு அப்படின்னா 700 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். 800 பிரேக் ஆச்சு அப்படின்னா 700 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். உங்களுக்கு அப்டேட் புரியும் நினைக்கிறேன். 800 பிரேக் ஆச்சு அப்படின்னா 700 வரைக்கும் ட்ரேடா நடக்கும். பாருங்க, 800 எங்க பிரேக் ஆயிருக்கு. இப்ப இந்த பிரேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், மெயினான ஒரு கான்செப்ட் வந்து இப்ப எதுக்கு அப்படின்னா, பிரேக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதுக்கு கீழே ஓப்பன் ஆகணும். இந்த சஸ்டெயின் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். சஸ்டெயின்னா என்ன? இப்ப 800 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. அப்ப 800க்கு மேல கேண்டில் ஓபன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கீழே ஓபன் பண்ணணும். அப்படி ஓபன் பண்ணால் மட்டும் அது சஸ்டெயின். அப்படி ஓபன் ஆகாத பட்சத்துல அது சஸ்டெயின் கிடையாது. நல்லா தெளிவா புரிஞ்சாங்க. அப்படி ஓப்பன் ஆனால் மட்டும் அது சஸ்டெயின். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல கேண்டில் மேல ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இது சஸ்டெயின். ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் புல்லிஷா போயிருக்கு. அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன். இப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, 800க்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட்க்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்ப அதே மாதிரிதான் 800க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 700 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். அப்ப எங்க நடந்துக்குது? 700 வரைக்கும் ட்ரேட் நடக்குது. 9:15 to 9:30 முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி. கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோ. 9:50 அந்த ட்ரேட் ஒரே ட்ரேடா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனா இது 800 பிரேக் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா பிரேக் ஆகல. பட் அந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். 700 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். 100 பாயிண்ட் ட்ரேட் நடக்கும். ஆனா 700 வரைக்கும் எப்படி ட்ரேட் நடக்கும் அப்படின்னா, இந்த 250 அப்படிங்கிற ஒரு மிடில் லெவல் இருக்கு. கரெக்டா? 250 அப்படிங்கிற மிடில் லெவல் இருக்கு. அங்க வந்து 24,800 250 to 800 அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சா இருக்கும். என்ன சொல்லியிருக்கேன்? 750 to 800 ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சா இருக்கும். ஸ்லோ மூவ்மெண்ட்ஸா தான் இருக்கும், பொறுமையா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இப்ப பியர் மார்க்கெட் ஆனாலும் ட்ரேடா பிடிக்காம ஸ்கேல்பிங்கா பிடிங்க. என்ன சொல்லியிருக்கேன், அந்த 700, அதாவது 800 பிரேக் ஆனா 700 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். ட்ரேட் நடந்துட்டு 250 to 800 ஒரு ஸ்கேல்பிங் நடக்கும். கொடுத்துருக்கா கொடுக்கலையா? இங்க என்ன நடந்திருக்கு? 800 பிரேக் ஆச்சா? 800 பிரேக் ஆயிட்டு என்ன நடந்துக்குது? 250 to 800 ஒரு சின்ன ஸ்கேல்பிங் நடக்கும். நடந்திருக்கா? 750 to 800 சின்ன ஸ்கேல்பிங்கா பிடிங்க. 750 to 800
ஓகேங்களா. சின்ன ஸ்கேல்பிங்கா அப்படிங்க ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட் வித்தியாசம். பட் நீங்க ஸ்கேல்பிங்கா பண்ணும்போது நீங்க அதை பைவட் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபிபனாச்சி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஸ்கேல்பிங்கா பிடிங்க, நீங்க கால் ஆப்ஷனையும் ஸ்கேல்பிங்கா பிடிங்க, புட்டை மட்டும் பிடிங்கன்னு சொல்லல, கால் ஆப்ஷனையும் ஸ்கேல்பிங்கா பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க ஓகேங்களா, சார்ட் எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்க வாயால. ஸ்கேல்பிங்கா பிடிக்கும் போது கம்மி பாயிண்ட்ஸ், கம்மி டார்கெட், மினிமம் எஸ்எல் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட், உங்களுடைய கேபிட்டல் லூஸ் ஆகாம நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை 24,700 பிரேக் ஆயிருச்சு. இப்ப அடுத்த மேஜர் சப்போர்ட் எங்க இருக்கு? 24,700. மேஜர் சப்போர்ட் சொல்ல மாட்டேன், நார்மல் சப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கோ. 24,700 பிரேக் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 24,600 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். சரிங்களா. 700 பிரேக் ஆச்சுன்னா 600 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். கரெக்டா. 700 எங்க பிரேக் ஆயிருக்காப்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா. 700 எங்க பிரேக் ஆயிருக்காப்ல, 700 பிரேக் ஆயிருச்சுன்னா 600 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். நடந்துச்சா இந்த ட்ரேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்ல இங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இடத்துல 700 பிரேக் ஆகி 600 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். எடுத்துக்கிட்டாலும் சரி 600 வரைக்கும் ட்ரேட் நடந்திருக்கா? ட்ரேடாவே நடந்திருக்கு. தெரியும் நினைக்கிறேன். இல்ல ஸ்கேல்பிங் எல்லாம் கிடையாது, ட்ரேடாவே நடந்திருக்கு. இங்கேயும் அதே கதை தான். 700 பிரேக் ஆகிறப்ப 600 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். 600 வரைக்கும் ட்ரேட் நடந்திருக்கா? நான் வாயால சொன்ன வார்த்தை. நான் எப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி சார்ட் ஓப்பன் ஆகுதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே அது வீடியோ போட்டிருக்கேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சா நடக்கலையா? அடுத்து பாருங்க. ஒரு கிளியர் ட்ரெண்டா இருக்கும். 24,700 பிரேக் வாய்ப்புகள் உண்டு. 24,600ல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். 24,600ல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். ஓகேங்களா. 24,600ல கன்சாலிடேஷன் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன சொல்லுவீங்க? இப்ப இங்க நடந்தது என்ன சொல்லுவீங்க? இது கன்சாலிடேஷன் தானே, தெரியுதுங்களா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கன்சாலிடேஷன் நடந்திருக்கா? வாங்க அடுத்து பாப்போம். இந்த இடத்துல நடக்குது பாத்தீங்களா, கன்சாலிடேஷன் 800 அப்படிங்கிற வச்சு சப்போர்ட் எடுக்குதுல, அது மாதிரி 800ல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி 600 அப்படிங்கிற இடத்துல வந்து கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நோட் பண்ணி வச்சாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சாங்க. ஒருவேளை 600 பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,400 வரைக்கும் ஒரு கிளியரா ஒரு ட்ரெண்ட்ல நடக்கும். 24,400 வரைக்கும் கிளியர் ட்ரெண்ட்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் நடக்கும். 24,600 பிரேக் ஆச்சுன்னா 400 வரைக்கும் அங்க ஒரு எக்ஸாம் கூட காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெண்ட் நடக்கும் அப்படின்ட்டு. 600 எங்க பிரேக் ஆகுது தெரியுங்களா? 600 எங்க பிரேக் ஆகுது? இந்த இடத்துல பிரேக் ஆகுது. எங்க வரைக்கும் ட்ரெண்ட் நடந்துச்சு? 400 வரைக்கும் ட்ரெண்ட் நடந்துச்சா? தெரியும் நினைக்கிறேன். இந்த ஃபால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா 7ஆம் தேதி எல்லாரும் சென்செக்ஸ் எக்ஸ்பெரி நினைக்கிறேன். மோஸ்ட்லி 7ஆம் தேதி 6ஆம் தேதி சென்செக்ஸ் எக்ஸ்பெரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ராப். எல்லாரும் லாஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க. எதுக்கு? ஏன் உங்களோட வியூ, ஏன் நீங்க வந்து இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், டெய்லி காலையில ஏன் உட்காந்து எடுத்து ரெஃபர் பண்ணி இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த லெவல் பிரேக் ஆச்சு நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஏன் செக் பண்ண முடியல? அப்படி இல்ல, அப்படி செக் பண்ண முடியல, அது தேவையில்ல. வியூஸ்லாம் கிடையாது. இல்ல ஒரு நோட்டு, பேனா, பேப்பர், இல்ல உங்க போன்லயே நோட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கு. எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மட்டும் நோட்டிபிகேஷன் பிரைஸ் ஏன் போட முடியல? அப்படி போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம லாஸ் ஆயிருப்போமா? கிடையாது. ப்ராஃபிட் எடுத்துருப்போமா? கண்டிப்பா ப்ராஃபிட் எடுத்துருப்போம். கரெக்டுங்களா? ஒண்ணு. என்ன வரைக்கும் ட்ரேட் நடக்கும்? சரியா 400 வரைக்கும் ட்ரேட் நடக்கும். ட்ரேடா நடந்துச்சா? ட்ரேடா நடந்துச்சா? அதுக்கப்புறம் நம்ம லைவ்ல வந்திருப்போம். லைவ்ல வந்தப்ப இந்த ட்ரேடா பிடிச்சிருப்போம். இந்த ட்ரேடா பிடிச்சிருப்போம். கரெக்டா இது 400 வர விட்டு 400க்கு கீழே எல்லாரும் புட்டுன்னு உட்கார்ந்துருந்தாங்க. நான் லைவ்ல வந்து கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த லைவ் வேணா ப்ளே பண்ணி காப்போம். பெரிய மேட்டர்லாம் கிடையாது. பட் ஃபுல்லா பாருங்க. இப்போ நீங்க எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது ஒரு பீரிஸ் மார்க்கெட் இருந்தா அடுத்து வேற கம்மி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல? ஐ மீன் நான் எப்ப என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வியாழக்கிழமை நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டேட் என்ன அப்படிங்கிறத எடுத்து செக் பண்ணி பாருங்க. என்னைக்கு நடந்துச்சு? வியாழக்கிழமை நடந்துச்சா? வித் டேட், வித் டைமிங், இதோட இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு தான் நடக்கும், இந்த கான்செப்ட்ல தான் நடக்கும், இங்க ஸ்கேல்பிங்கா அப்படிங்க, இங்க ட்ரேடா அப்படிங்க. ஒரு மனுஷன் உட்காந்து நான் சொல்லியிருக்கேன். எந்த மரியாதையும் கிடையாது. ஒண்ணு, ஏன்னா இலவசத்துக்கு மதிப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. வரும் அதுக்கு. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வியாழக்கிழமை அந்த பெரிய மூவ்மெண்ட் நடக்குது. அதாவது வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டுல ஏதோ ஒரு நாள் வச்சுக்காங்க. இந்த 2 நாள் ஏன் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பெரி தான் நடக்கும். எக்ஸ்பெரி தான் பாசிபிள். அதான் கணக்கு. ஏதோ ஒரு நாள்ல வந்து இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இருக்கும். ஆனா இந்த நாள்ல தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அங்க ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறத பாத்துக்குவோம். இருக்கு என்ன இருக்கும், இது என்ன அது பிரேக் ஆகும்போது டமால்னு விழுந்திருக்க தவிர, பட் ஆனா அந்த இடத்துல ட்ரெண்டா நடக்கல. மண்டேயோட ஓப்பனிங் வந்து நீங்க செக் பண்ண வேண்டியதா இருக்கும். மண்டே எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி எல்லா நாளோட ஓப்பனிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு நம்பர் தெரியும் நினைக்கிறேன், ஏன்னு தெரியும் நினைக்கிறேன். அப்படி அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் கண்டிஷன் நீங்க எடுத்து லோயர் டைம் ஃப்ரேம்ல எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இப்ப நிஃப்டிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு நான் எப்படி இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்னு ஒரு லெவல் சொல்லியிருக்கோம். கரெக்டா இங்க இருந்து வரைக்கும் ட்ரேடா நடக்கும், இங்க இருந்து வரைக்கும் கன்சாலிடேஷன் தான் நடக்கும், ஸ்கேல்பிங் பண்ணுவோம். அப்ப ட்ரேடா பிடிக்க வேண்டிய இடத்துல ட்ரேடா பிடிப்போம், ஸ்கேல்பிங்கா பிடிக்க வேண்டிய இடத்துல ஸ்கேல்பிங்கா பிடிப்போம். அப்படிங்கிற மேஜர் இண்டஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா அது திருப்பியும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ட்ரேடா பிடிக்க வேண்டிய இடத்துல ட்ரேடா பிடிப்போம், ஸ்கேல்பிங்கா பிடிக்க வேண்டிய இடத்துல ஸ்கேல்பிங்கா பிடிப்போம். பட் ஆனா எல்லாரும் என்ன ஸ்கேல்பிங்கா பிடிக்க வேண்டிய இடத்துல ட்ரேடா பிடிக்கணும்னு உட்கார்ந்துருந்தீங்க. இது இப்போ சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில அப்ப நிஃப்டி என்ன லெவல் இருக்கு, என்ன லெவல் இருந்துச்சு?
அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், ட்ரேடா பிடிச்சிருக்க கூடாது, ஸ்கேல்பிங்கா பிடிச்சிருக்கணும். ஸ்கேல்பிங்கா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹையர் ரிஸ்க், ஹையர் ப்ராபபிலிட்டி வந்து இதாயிரும். இப்போ எல்லாம் ஆஃப்டர் ஹியூஜ் டிஸ்கஷன் ஓகேங்களா, ஒரு பெரிய இப்ப இதுலயுமே ஒண்ணு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா, ஹீரோ ஜீரோ எங்க நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அதை நான் ப்ளே பண்ணல. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைவ் இருக்கும் சரியா, வியாழக்கிழமை போட்ட லைவ் இருக்கும், அந்த லைவ் வந்துடும் சரியா. வியாழக்கிழமை போட்ட லைவ் இருக்கும், வியாழக்கிழமை என்ன இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். பாருங்க இப்போ பாருங்க லைவ் சரியா, நம்ம லைவ்ல உள்ள வீடியோ. ஓகே சார், நான் லைவ் வந்தேன், ட்ரேடு நடக்குது, நான் முடிச்சிட்டேன்னா ட்ரேடு நடக்குது அப்படிங்கும்போது நான் லைவ் வந்தேன். இது வந்து சொல்லிட்டு தான் இருந்த இடத்துல பார்த்தேன் 42 43 54 சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த 90 வரைக்கும் எதிர்பார்த்தேன்னு சொன்னேன், 90 போயிருச்சு சரியா. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு டபுள் டாப் மாதிரி இருக்கு, டபுள் டாப் மாதிரி இருந்தா தெரியல ப்ரோ. 90 ஃபர்ஸ்ட் இங்கேயே பாருங்க என்ன அப்டேட் கொடுத்துருப்பான்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளோ பெரிய லைவ் 1.5 மணி நேரம் லைவ் ஃபுல்லாக வைக்க முடியாது சரியா. ஃபுல்லாக பாருங்க. ஃபோன் பண்ணி கேட்டார், ஃபோனில் சொல்லிக்கிறேன் லைவில் இருக்குது. சும்மா அப்படி ஹை பிபியில் தான் வந்தேன் நான் லைவ் வரும்போது. வந்தேன், திருப்பி கரண்ட் கட்டு, அதுவும் பிபி ஏற்றி விட்டுருச்சு. இன்னொரு ட்ரேடு நடக்கணும், நடந்துச்சா, நடக்குதா, ப்ராஃபிட் எடுத்துட்டு ப்ராஃபிட்ல ரிஸ்க் எடுங்க, இதுதான் கணக்கு. என்ன சொல்லிருக்கேன், ப்ராஃபிட் எடுத்து ப்ராஃபிட் ரிஸ்க் எடுங்க. அப்ப என்னால மட்டும் ஏன் அப்படி முடியுது, இப்போ என்னால முடியுதுன்னா உங்களாலே முடியும். இப்போ சரி, ஆஃப்டர் சோ மச் டிஸ்கஷன் சரி, ஆஃப்டர் சோ மச் டிஸ்கஷன் நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணி என்னதான் நீங்க வீடியோ போட்டாலும் சரி, என்னதான் நம்ம வீடியோ போட்டாலும் இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி 50 மினிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னதான் வீடியோ போட்டாலும் லைவ்ல நான் பார்க்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகுறேன் அப்படின்ட்டு ஒரு குவரி, இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு குவரி. இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன பண்றது தெரியுமா, ரொம்ப சிம்பிள், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடும் சரியா. கிளாஸ் இப்போ இந்த கிளாஸுக்கு நான் டீட்டெயில் வேணா என்ன பண்ணணும், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், எடுத்து வாங்க டீட்டெயில் கேளுங்க. அதாவது மற்ற மாதிரி வந்து இப்போ நம்ம எப்பவுமே வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மற்ற மாதிரி மொத்தமா காசு பண்ணிட்டு ஏமாத்திட்டு விடுவோம் அப்படிங்கிற கதெல்லாம் கிடையாது. ப்ராப்பர் ட்ரேடிங் செட்டப்ல எப்படி ட்ரேட் பண்றது, என்ன மாதிரி இடத்துலலாம் ட்ரேட் பண்றது, எந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த மாதிரி இடத்துல ஸ்கேல்பிங் எடுக்கணும் அப்படிங்கிற ரியல் டைம் அப்டேட்டோட உங்களுக்கு கரெக்டான அப்டேட் வந்து சேரும். ஒண்ணு, இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை, நீங்க எனக்கு கொடுக்க போறீங்க சரியா. அப்படி கொடுக்கறதுக்கான ட்ரேடிங் வந்து உங்களுக்கு நடக்க போகுது சரிங்களா. சோ இது வந்து இப்ப மத்தவங்க மாதிரி இப்ப 15,000 கூட ஸ்கேல்பிங் சொல்லி தரேன் அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இதுக்கான டீட்டெயில், இப்போ கிளாஸ் டீட்டெயில் என்ன சரி, எதில் பண்ணுறோம், எப்போ பண்ணுறோம், என்ன டைமிங்கில் பண்ணுறோம், என்ன ஃபீஸு, இதெல்லாம் டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பப்ளிக்காக வேணாம், என்னப்பா இவனும் மற்ற மாதிரி கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான், நீங்கள் எல்லா மாதிரி ஒரே மாதிரி உள்ள ஆள் தானே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படி கிடையாது. இவ்வளவு நாள் நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம், என்ன நடந்துச்சு, ஒண்ணு கிடைக்கல சரியா. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இப்போ நான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். என்ன ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், என் கேபிட்டல் உள்ள பாதி தூக்கி வெளியே போட்டுட்டு யூடியூப்காக லேப்டாப் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கேன். இல்ல வேண்டாம் அப்படின்னா யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலையை பார்ப்போம், என்னால தனியா உட்காந்து ட்ரேட் பண்ண முடியும், எல்லாரும் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாங்க போய் பேசுவோம் சரியா. இதை பத்தி டீட்டெயில் பேசுவோம் சரியா. ஃபுல் டைமா என்ன சப்போர்ட் பண்ணலாம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பிளான் பண்ணி வச்சு பண்ணுவோம். ஆனா இது வந்து இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்காது, நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன சப்போர்ட், நிஃப்டியோட லெவல் இப்படிதான் இருக்கும் ப்ரோ, கரெக்டா ப்ரோ அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி எனக்கு டெய்லி அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையிலே நான் வந்து ப்ரோ டெவலப்பர், அதாவது ப்ரோ ட்ரேடர் ஆகணும் சரியா. ப்ரோ டெவலப்பர் இல்ல, ப்ரோ ட்ரேடர் ஆகணும், நான் வந்து ஃபுல் டைமா வந்து இதை வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. அன்னெசரி இன்ஃபர்மேஷன், அன்னெசரி கன்வர்சேஷனை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் a great day.